குட் மார்னிங், வெல்கம் டு ஸ்ரீதேவி பாலா கிச்சன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் சுண்டக்காய் போட்டு ஒரு கடையல் பண்ண போகிறேன். அதுக்காக பாருங்கள், பச்சை சுண்டக்காய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1.5 தக்காளி, தேங்காய். இதை நான் துருவி மிக்சியில் அரைச்சி தான் போட போகிறேன். அதை அப்படியே வச்சுட்டேன், காமிக்க நேரம் இல்லைன்னுட்டு பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இது சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் வாரத்துக்கு 2 நாளாச்சும் நம்ம சாப்பிட்ணும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த பைல்ஸ் பிரச்சனை, ஸ்டொமக் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். வாந்தி, கொமட்டல் வருது சொல்லின்னு இருக்கேன் இல்லையா. நிறைய பேர் சும்மா எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து எடுத்துக்கூடாது, உணவே மருந்து. அதாவது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த இது இல்லைக்கா, நம்மளுக்கு மலச்சிக்கலே இருக்காது. சுண்டக்காய் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்ல விசேஷமானது. இதில் மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது. இதை ரொம்ப சிம்பிளாக இப்படி இது மாதிரி வேக வச்சுட்டும் இப்படி பண்ணி கொடுக்கலாம். சுண்டக்காய் தொகையில் அரைக்கலாம், சுண்டக்காய் வத்தக்குழம்பு பண்ணலாம், அப்புறம் சுண்டக்காய் பொரியல் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இதில் தொக்கு பண்ணலாம். இதில் ஒவ்வொன்றா ஒரு நாள் ஒவ்வொரு ரெசிபி நான் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கூட்டு மாதிரி, கடையல் மாதிரி பண்ண போகிறேன். அவ்வளோதான். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது வாண்டி போட்டு வாண்டி சூடாக எடுத்து எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். கடுகு 2 சீரகம், கடுகு வெடிக்கலை. அது இப்படி கடுகு பரத்தி விட்டால் வெடிக்கும். அதுக்காக அந்த கரண்டி போடுறது சவுண்டு. அப்போ தான் வெடிக்கிறது கடுகு. கறிவேப்பிலை போட்டு வெங்காயம், வெண்டைக்காய் ஒன்று இடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு விதையெல்லாம் இருக்கணும். சிலர்லாம் இடிச்சிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தோலை போட்டு பண்ணுவாள். எண்ணெய் இருக்குது அதில், தோலும் விதையும் தான் சுண்டக்காய். அதனால் அந்த விதை இருக்கட்டும், ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் தக்காளி ரசத்துக்கு மீத்திட்டேன், இவ்வளோ தான் போடுறேன். கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறோம், அந்த காரம் போடுறோம், ரொம்பலாம் காரம் வேண்டாம். நான் எனக்கு போகிறோம் ஒரு பச்சை மிளகாய் வதங்கவும், ஒரு பச்சை மிளகாய் அரைக்கவும் வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச சுண்டைக்காவை வானில் குட்டிடுறேன். கொஞ்சம் வதங்கின அப்புறம் வேக வச்ச பைத்தம்பருப்பு போட்டுருங்க. சீக்கிரமாக வெந்துடும். சுண்டைக்காயெலாம் நிமிஷமாக வேகக்கூடிய ஒரு காய் தான். இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு தாராளமாக பண்ணலாம். ஆனால் முன்னாலே நம்ம அரைஞ்சி வச்சுக்கலாம், முன்னாலே நம்ம நசுக்கி வச்சுக்கலான்னு பண்ணால் அதில் கருத்துரும். அந்த ஸ்பாட்டில் பண்ணணும். நான் எங்கள் 4 பேருக்கு இவ்வளோ பண்ணின்னு இருக்கேன். இதெல்லாம் லஞ்சு பாக்ஸை நினைக்காது இல்லையான்னா, இதெல்லாம் உணவே மருந்து. இதெல்லாம் கொடுத்தா நல்லது. என் குழந்தைகள் சாப்பிடுவான். கொஞ்சமாக நெய்யை உருக்கி
போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா லட்சணமாக சாப்பிடுவான். எல்லாருமே நெய் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் கிடையாது. ஒரு பழமொழி சொல்வா, அதில் நான் 2 பண்ணுறேன், 1 தான் பண்ணுறதில்ல. நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி, நெய்யை உருக்கிடுற, மோரை பெருக்கிடுற, மோரை சிரிப்பிடுற. ஆனால் நீரை மட்டும் சுருக்கிறதில்ல. நீரை சுருக்கிறதுல சுடு தண்ணி குடிக்கணும் தினமே. அப்படி பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டைஜஷன், உடம்பு குறையிறது ஆட்டோமேட்டிக்காக குறையும். அந்த காலத்தில் யார் உடம்பு குறைக்க அந்த வியாதி மார்னிங் இது பண்ண அது பண்ண எல்லாம் இப்படி தான் சாப்பிடுவான். எங்கள் மாமியாரெலாம் 90 வயசு வரைக்கும் இருந்தா. கலந்து போகிறோம். இப்போது இதை வேக வச்ச பீத்தம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சு அதை கொட்டிடுவேன். சுண்டைக்காய்க்கு தோரம் பருப்போட பைத்தம்பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நிமிஷம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கிறோம். சின்ன கப்பு தண்ணி, முக்கால் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் அந்த 1/4 டப் தண்ணியை கொட்டி வச்சு அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்போது இந்த தேங்காவோட ஜீரகமும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு கொட்டி காமிக்கிறேன் நான். இது பாருங்க என்னெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 தான் தேங்காய் போட்டேன், உப்பு, ஜீரகம். இதை அரைச்சின்னு வந்துடுறேன். சுண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அரைச்சின்னு வந்துட்டேன் விழுதான். இப்போ சுண்டைக்காய் வெந்ததாக தான் பார்க்கணும். வெந்து போச்சு. நல்லா வெந்து போச்சு. இதை மற்ற வச்சு கடையெல்லாம் கட்டியாக நான் கொஞ்சம் டைம் ஆகுதோ இல்லையோ அதனால் கடகடன்னு பண்ணிவிட்டேன். இதை மற்ற வச்சு அப்படியே 2 2 நசுக்கியே விடலாம். ஆனால் பரவாயில்ல, இப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பச்சை மிளகா இந்த அரைச்ச இந்த விழுதை இதில் கொட்டிடலாம். வச்சுக்கவே இடம் இல்லை. தேங்காய் கொட்டிட்டோம்னா ஜஸ்ட் லைக் ஒரு கொதி தான், அவ்வளோதான். இப்போது வெங்காயம் போட்டிருக்கோம். வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு காயம் போடுறோன்னுவா, நான் கொஞ்சமாக பெருங்காயம் பொடி போட்டு தான் இறங்க போகிறேன். பெருங்காயம் பொடி எடுத்துகிட்டு வரணும். நான் இப்போ இந்த பாரிஸில் பெருங்காயமே பொடியே 1/4 கிலோ 120 ரூபா, 100 ரூபா 120 ரூபான்னு விற்கிறான். சூப்பராக இருக்குது. அது பொடி உள்ளேருந்து போய் கொண்டு வரணும். இங்கே வச்சா கட்டி ஆகிடுன்னு உள்ளே வச்சுருக்கேன். அது போட்டு நான் இறக்கிடுறேன்.